ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமையல் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்றைக்கி நான் உங்களுக்கு மைசூர் ரசம் தான் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. 2 நாள் முன்னாடி ஹெமராய்ட் சர்ஜரி ஆகிருக்கு. எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி சர்ஜரி மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் என்னால் காரம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன். மைசூர் ரசம் ஜென்ரலாகவே காரமும் கம்மி உங்களுக்கு. அதில் நம்ம இந்த ஊர் மிளகா சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப வயிற்றுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. பொதுவாகவே அல்சர் இருக்கிறவா இந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம் இருக்கிறவா இந்த மைசூர் ரசத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லதும் கூட. அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ரசம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கூடவே எனக்கு தான் உடம்பு முடியல, பாவம் எங்கள் ஆத்துக்காரர் எங்கள் அப்பா எல்லாரும் இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் முள்ளங்கி தொகையிலும் அரைச்சிடலாம். கொஞ்சம் சாதம் வச்சுட்டாக்கா இன்னைக்கு கொஞ்சம் சாத்வீகமான ஒரு உணவாக போயிடும். ஸோ அதுவும் எப்படின்றத பின்னாடி காமிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன், கொஞ்சம் வால்யூம் வச்சு கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, ஒருவேளை நான் நிறையா பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. உங்கள் எல்லாரோட கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப, அதுவும் இந்த லோ டேஸில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறச்ச நான் அது அத்தனையும் ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறேன். நான் எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம இப்போ சாமான்கள்லாம் என்னன்றதை காமிக்கிறேன், அது இன்க்ரீடியன்ஸு. நம்ம வாங்க இப்போ குக்கிங்குள்ளே போகலாம். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணின ரசத்துக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. எம்மியான மணக்க மணக்க ஆத்தன்டிக் மைசூர் ரசம் நமக்கு ரெடியாக எடுத்து. ஆத்தன்டிக் மைசூர் ரசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 75 கிராம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு வேக போட்டுன்றேன். அதுக்கப்புறமா தேவையான பொருள்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பாட்டுக்கு பக்கத்தில் சவுண்டு வரட்டும். பார்த்திங்கன்னா நான் தேவையான பொருள்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன வறுத்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ரசம், மைசூர் ரசத்துக்கு தேவையான பொடிக்கு இது டீஸ்பூன், இது டேபிள் ஸ்பூன். நான் டீஸ்பூனில் ஃபஸ்ட்டு கடுகு ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுலேயே 3/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். அதே போல் 3 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். 3 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு போட்டுருக்கேன். இது எல்லாமே நான் இப்போ டீஸ்பூனில் எடுத்திருக்கேன். இது 1 டீஸ்பூன் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் டேபிள் ஸ்பூனில் தனியா எடுத்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் 7 தனியாக எடுத்துக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் பொடி கூட பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னாக்கா, இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 டீஸ்பூன் ஆயிருக்கா, பேசினா மறந்து போய்டுறதே, 6, ஓகே, 7 ஸ்பூன் தனியாக எடுத்துட்டுருக்கேன். அதே போல் ஒரு 10 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். அதாவது இந்த ஊர் மிளகா எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் புளி ஜலத்தை கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். பருப்பு வேக போட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கணும். இதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ கருவேப்பிலை இருந்தால் போதும். ஸோ இது எல்லாமே 1 by 1 போட்டு அழகாக வாசனை, அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நல்ல வாசனை வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் தேங்காய் அட் த எண்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்றுமே எதுவும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. இந்த பொடிகள் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அந்த தேங்காய் அடிஷ்னல் ஃப்ளேவர், அவ்வளோதான், சரியா? ஸோ இந்த சாமான்களெல்லாம் 1 by 1 வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடி இப்போ நான் கூட பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மைசூர் ரசப்பொடி பண்ணுறது எப்படி, ப்ளஸ் ரசம் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இதே பொடியை வச்சு மேல்கோட்டை
புளியோதரை பண்ணுறத அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பண்ணிட்டேன்னா அதையும் கூடவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இதை இப்போ 1 by 1 வறுத்துக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வானலியை வச்சுன்ட்டேன். இதில் நான் இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய், ரொம்ப கிடையாது, 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இது எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். இப்போ கட்டி பெருங்காயம் தான் இதை போட்டுக்கணும். என்கிட்ட இப்போ கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பொடி பெருங்காயமே போட்டுக்கிறேன் நான். இதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயமும் 3/4 டீஸ்பூன் கடுகையுமே போட்டுடுறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு. இது கொஞ்சம் கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா வறுத்துக்கணும், லேசாக வறுத்துக்கிறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து வெந்தயம் வந்து நல்லா செவக்கணும். செவக்க வாசனையும் கூட, கசப்பும் கம்மியாகும். அப்படியெல்லாம் ரொம்ப கசக்கவே கசக்காது. நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் 3 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் நேரம் வறுக்கிறேன் நான். ஆஹா, நல்ல வாசனை வருது. இப்பயே ஏதோ டெம்ப்ட் பண்ணுறது. மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டாலே ரசத்தோட வாசனை தூக்கலாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா ஒரு 7 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்துட்டுருக்கேன். ஒரு 10 பெங்களூர் மிளகா, பேடிகை மிளகா எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆஷிர்வாத் பிராண்டில் வந்து பேடிகை மிளகாவே உங்களுக்கு பொடியே கிடைக்கிறது. ஒருவேளை கிடைக்கல இந்த பொடி, இந்த மிளகா கிடைக்கலன்னா ஆஷிர்வாதில் பிராண்டில் கிடைக்கிற பேடிகை மிளகாயை கூட லேசாக வறுத்துன்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆனால் ட்ரை பண்ணலை. யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க எனக்கு. நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் நல்லா செவக்க வறுத்துன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் இது வறுபடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்துருத்து. ஸோ இதை இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டுறேன். இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் ரசத்தை நம்ம கொதிக்க விட ஆரம்பித்தோன்னா பொடியும் ரெடி ஆகிடும். அதோடு சேர்த்து நம்ம ரசத்தையும் பண்ணிடலாம். மிக்சியில் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதெல்லாம் தூக்கிறதுக்கு கூட எனக்கு இப்போ இன்றைக்கி தெம்பே இல்லை. பாவம், எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. பாவம், ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்கள் ஹஸ்பண்ட் இந்த 2-3 நாளாக. இப்போ நான் அதே வானலியே வச்சுட்டேன். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பெருங்காயத்தோட பொடிகள் தான், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வந்து நல்லா வெந்துருத்து. ஸோ நான் ஒரு கரண்டி பருப்பு எனக்கோசரம் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் இப்போ எனக்கு தேவையானதை எடுத்துன்ட்டு மிச்சம் பருப்பை வந்து இதில் குத்திடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பருப்பை வந்து இப்படி முதல்ல ரசத்துக்கு போட மாட்டோம். மைசூர் ரசம் இப்படி தான் பண்ணணும். நான் ராயர் மடத்தோட ரசம் பண்ணச்சியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பொடியில் வந்து மிளகெல்லாம் கிடையாது, இதில் பொடியில் வந்து மிளகெல்லாம் உண்டு. ஸோ இதோட பொடியோட விதம்னா டிஃப்ரெண்ட். ஸோ ஈச் ஒன் யூனிக் டேஸ்ட். நம்ம நாக்கு இருக்குது பாருங்கள், பயங்கர சொகுசான ஒரு விஷயம். ஸோ ஒரு இதுலேயும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். நான் இப்போ வந்து இதோட தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடிலாம் நம்மளதில் வந்து கொதிக்கிறச்ச ஃபஸ்ட்டு தக்காளியெல்லாம் வதக்கிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தக்காளியை நான் தாராளமாகவே ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்குண்டான கொஞ்சம் ஜலத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. அதே போல் 1 டம்ளர் ஜலம் ஆட் பண்ணியிருக்கேன்.
இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரசமில் வந்து பருப்புன்றது சாஸ்திரத்துக்கு தானே போடுவோம், கொஞ்சமாக தான் போடுவோம். இங்கே வந்து பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே போடுவா. அதே போல் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூட மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இந்த வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஹீல் ஆகணுன்றதுக்கோசரம் மஞ்சப்பொடி கூட போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டுடலாம். சில விஷயங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நீ இப்படி போட்டுருக்கியா அப்படி போட்டுருக்கியான்றதை விட நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவா அப்படின்ட்டுன்னு, அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து நம்ம ரசத்தில் வந்து ஒரு நுரை கட்டின உடனே ஆஃப் பண்ணிடணும்லுவா இல்லையா, இது அப்படி கிடையாது. இது நல்லா கொதிக்கணும், இந்த தக்காளியெல்லாம் வேகணும், கொதித்து வரைச்சதான் நம்ம பொடியே ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நான் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாங்கி காய வச்சுட்டு போயிட்டேன். காரணம் என்னென்னா அப்படியே வச்சா கெட்டு போயிடும் அப்படின்ட்டு நிழல் உணத்தெல்லாம் உளத்திட்டு போயிட்டேன். நல்லா கரகரான்னு காஞ்சிடுத்து. ஸோ அதையும் அப்படியே நான் நொறுக்கி போட்டுன்ட்டேன். புளிஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். நிறையா புளிஜலம் கிடையாது, கொஞ்சம்தான் புளிஜலம் இதுக்கு. நான் மெதுவாக சொல்லித்தரேனேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்கோ. நான் என் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ என் பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவளுக்குமே பசங்க கற்றுக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் மெதுவாக 1 by 1 சொன்னால் அவளுக்கு புரியும். இல்லைனா ஏமா அவசர அவசரமாக போகிற அப்படின்னு கேட்பா. அதுக்கோசரம் நான் கொஞ்சம் மெதுவாகவே சொல்லித்தரேன். நாளைக்கு அவளும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டானா கொஞ்சம் வேகமாக போமான்னு அவளும் சொல்லுவேன். கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா பொடியை ஆட் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். பொடியை நான் அரைச்சுன்ட்டேன். பாருங்கள், நல்ல கலராக இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் அந்த மிளகா தான். பொடியை போட்டேன்னா மைசூர் ரசம் வந்து ஊற கலப்பும், டேஸ்ட் வாசனை எல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்தா, நம்ம இப்போ வந்து பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது காரம் கிடையாது, ஒன்றும் பயம் இல்லை ஆட் பண்ணிக்கிறதுனால. ஸோ தட் உங்களுக்கு நல்ல வாசனை கலர் எல்லாம் அப்போ தான் கொடுக்கும். இந்த இப்போ பொடி மீந்துருத்தேன்லாம் கவலைப்படாதீங்கோ. அடுத்தாப்பில் நான் மேல்கோட்டை புளியோதரை பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். புளியோதரை பொடி, அதுக்கு மேல் பொடியாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ப்ராப்பராக பொடி எப்படி ரெடி பண்ணுறது, கொஜ்ஜு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம தமிழ்நாடு ஐயங்கார் இது இருக்கு இல்லையா, புளியோதரை இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. பொடியில் பண்ணுற விதத்தில் எல்லாத்துலேயுமே. ஆஹா, அவ்வளோ நல்ல வாசனை வருது. இப்போ இந்த பொடியோடு சேர்ந்து இது ஒரு கொதிச்சுதுன்னா 1 டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வெல்லம் மஸ்ட். நீங்கள் கர்நாடகா ஸ்டைல் ஃபுட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா வெல்லம் போட்டே ஆகணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வரும். வேண்டான்றவா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் இது போடலைன்னா அதோட அழகோ அதோட டேஸ்ட்டோ இருக்காது. ஸோ மஸ்ட் கொஞ்சமாக போட்டிக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம், தெரியவும் தெரியாது நீங்கள் போட்டது. ஸோ இப்போ இது ஒரு கொதிக்கட்டும். கலர் பார்த்தீங்களா எவ்வளோ தகதகான் இருக்குது. இப்போ ஜஸ்ட் 1 டீஸ்பூன் தேங்காய் போட்டால் போகிறோம், ரொம்ப போடணுன்றது இல்லை. இவ்வளோதான் தேங்காய், சும்மா அந்த மேலே அப்படி தேங்காய் தெரியணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா மைசூர் ரசம் மணக்க ரெடி ஆகிடுத்து. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் அடுத்தாப்பில் முள்ளங்கி தொகையல் பண்ணி சாதம் வைக்க போகிறேன். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணின ரசத்துக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ மணக்க இருக்குது. இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். எம்மியான மணக்க ஆத்தன்டிக் மைசூர் ரசம் நமக்கு ரெடியாக எடுத்து. என் தங்கையும் வரேன்னா, ஸோ அதனால் நான் அவளுக்கும் சேர்த்து சாதம் இன்றைக்கி வச்சுட்டேன். சாதத்தை ரெடி ஆகிடட்டும். நம்ம இப்போ முள்ளங்கி தொகையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபோன் கால் மேலே ஃபோன் கால் இருந்ததுனால எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லும் காமிக்க முடியல. ஒன்றும் இல்லை, இது வந்து 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன், 1 டீஸ்பூன் தனியாக போட்டுட்டேன்,
3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுனேன், கருவேப்பிலை, அப்புறம் முள்ளங்கியை வந்து தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி வதக்கி உப்பு போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நான் வந்து கொஞ்சோண்டு புளி வச்சு அரைச்சிட்டேன்னா எனக்கு முள்ளங்கி தொகையல் ரெடி ஆகிடும்.